முல்லை பெரியாறு தொடர்பாக மார்ச் 22இல் மேற்பார்வை குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். தமிழ்நாடு மற்றும் கேரள அரசு அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய கணித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மார்ச் 22இல் மேற்பார்வை குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அணை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து இதில் முடிவெடுக்கப்படும். முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பாக ஒன்றிய அரசு அமைத்த மேற்பார்வை குழுவினுடைய முதல் கூட்டமானது மார்ச் 22ஆம் தேதி நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்புல இருக்கீங்க. விவரங்கள். அதாவது முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பாக மத்திய அரசால் அமைக்கப்பட்டிருக்கின்ற 7 பேர் கொண்ட மேற்பார்வை குழுவினுடைய முதல் கூட்டம் வருகிற 22ஆம் தேதி நடத்த வைக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை தொடர்ந்துதான் இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. முல்லை பெரியாறு வழக்கை பொறுத்தவரையில் முல்லை பெரியாறு அணை பராமரிப்பதற்கும் அந்த பகுதியில் இருக்கின்ற மரங்களை வெட்டுவதற்கும் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் சாலை அமைப்பதற்கும் தமிழக அரசு அனுமதி கோரியது. ஆனால் கேரள அரசை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு அதிகாரிகளை அணை பகுதிகளுக்கு செல்வதற்கோ அல்லது பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கோ அனுமதிக்கப்படவில்லை என்பது தமிழக அரசினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது தொடர்பான வழக்கு கடந்த மாதம் 19ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகளை பொறுத்தவரையில் இந்த வழக்கு தொடர்பாக முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக அந்த பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக புதிதாக மத்திய அரசால் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த முல்லை பெரியாறு அணையினுடைய மேற்பார்வை குழு உடனடியாக கூடி 4 வார காலத்திற்குள் முடிவை எடுக்க வேண்டும். தமிழக அரசினுடைய அந்த கோரிக்கைகள் தொடர்பாக அந்த கூட்டத்தில் விவாதித்து நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அந்த வகையில்தான் இந்த குழுவினுடைய தலைவர் அனில் ஜெயின் தலைமையில் வருகின்ற 22ஆம் தேதி இந்த கூட்டம் என்பது முல்லை பெரியாறு அணை பகுதியில் இருக்கின்ற குமுளி என்ற இடத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டம் என்பது 7 பேர் கொண்ட குழுவினுடைய கூட்டமாக இருக்கிறது. தமிழக அரசு சார்பில் தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை செயலாளராக இருக்கின்ற மங்கள் ராம் சர்மா மற்றும் காவிரி தொழில்நுட்ப குழுவினுடைய தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதே போன்று கேரள அரசின் சார்பிலும் அதிகாரிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் தமிழக அரசு வைக்கும் இந்த கோரிக்கைகள் தொடர்பாக விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிகிறது. இது மட்டுமல்லாமல் கூட்டத்தை நடத்துவதுடன் மட்டுமல்லாமல் முல்லை பெரியாறு அணை பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று இந்த 7 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வை நடத்துவதும் குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.